ஆக தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சில காரியங்கள் நமக்கு நிழலாட்டமாய் தான் என்ன செய்யும் தெரியும். ஏனென்றால் நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நிறைவான தேவன் இந்த குறைவான நபர்களை எடுத்து என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார். அவ்வளவுதான். அது ஏசையாவாக இருந்தாலும், எரேமியாவாக இருந்தாலும், எசேக்கியேலாக இருந்தாலும், ஆபிரகாமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அனைவருமே யார் தான்? குறைவுள்ளவர்கள். அந்த குறைவுள்ளவர்களை நிறைவான தேவன் எடுத்து என்ன செய்கிறாரு, பயன்படுத்துகிறார் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிறணும். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுவது எப்படிப்பட்டதா? குறைவானது. தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் தான் சொல்றாரு. ஆனாலும் அதை யாரை கொண்டு சொல்றாரு? என்ன கொண்டு சொல்றதுனால சில நேரங்களில் அதில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது, சில குறைவுகள் இருக்க என்ன இருக்குது. நான் இங்கே தப்பு இருக்கும் பாவம் இருக்குன்னு சொல்ல வரல, நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை புரிஞ்சுக்கிறேங்க. சில விஷயங்களை நம்ம பிரத்யட்சமாக என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாமல் இருக்கிறோம். மறைமுகமாக அந்த உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நிழலாட்டமாய் ஒரு உண்மையை சொல்லுகிறோம், அவ்வளவுதான். நான் சொல்லுவது உண்மைதான், நான் சொல்வது சத்தியம்தான். ஆனால் அது எப்படி இருக்குது, முகமுகமாக இல்லாமல் நிழலாட்டமாக இருக்கிறது. ஒரு விதை தூவுகிறார். எல்லா விதையும் நல்ல விதைகளாக தான் இருக்குது. மண்ணில் போடும்போது அது சிலது 30 பலன் கொடுக்குது, சிலது 60 பலன் கொடுக்குது, சிலது ஆக மொத்தம் பலன் கொடுக்குது. ஆனால் எல்லா கதிர்களும் ஒரே மாதிரியான பலன் கொடுக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. 10 தென்னை மரம் வைக்கிறீங்க, 10 தென்னை மரையும் ஒரே மாதிரி 100 தேங்காய் கொடுக்குதா? இல்லையா? இல்லை. நீங்கள் எந்த செடியாக எடுத்துக்கொள்ளுங்களேன், நீங்கள் தான் நடுறீங்க. ஒருவேளை அது ஒரே ரகமாக கூட இருக்கலாம், ஆனால் எல்லாம் ஒரே மாதிரி பலன் கொடுக்குதான்னு கேட்டால் இல்லை. வித்தியாசம் என்ன செய்கிறது, படுகிறது. ஏன் அப்படின்னா இங்கே இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் குறைவுள்ளதாக இருக்கிறது. ஆதலால் இவைகள் எல்லாம் என்ன செய்யுது, தேவன் நிறைவானவர் தான். நிறைவான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாலும் குறைவான என்னுடைய அறிவுக்கு அது என்ன செய்யலை, பூரணமாக பிடிபடலை. அவ்வளோதான். அது எப்போ பிடிபடும், ஒரு நாள் வரும். அப்போது அது முகமுகமாக நான் என்ன செய்வேன், அப்போ எனக்கு பூரணமான அறிவு இருக்கும். புரியுதுங்களா? நான் தேவனுடைய சாயலாக மறுரூபமாகும் போது, நாம் தேவனுடைய சாயலாக பரிபூரணமாக மறுரூபமாகும் போது நாம் பூரணமாக அறிவுள்ளவர்களாக இருப்போம். அப்போது எல்லாமே பூரணமாக புரியும். இப்போ நான் ஒன்று யோசிக்கிறேன், நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா, இது சரியாக வருமா அது சரியாக வருமா எல்லாம் யோசிக்கிறோம்ல. ஆனால் அப்போ தேவ சாயலாக நாம் மறுரூபமாக்கப்படும் போது நாம் எல்லோரும் பரிபூரணம் அடைந்தவர்களாக இருப்போம். அதனால் வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் இந்த குறைவுகள்லாம் என்ன செய்யும், இருந்துக்கிட்டு தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.